விடிந்திருக்கும் எங்கள் வாழ்வு உன்னாலே விடியட்டும் உதய சூரியனே. இளந்தலைவர் அவர்களினுடைய பிறந்த நாள் விழா மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் அரசின் சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம். வழி நெடுகிலும் கருப்பு சிவப்பு கொடியானது தன் திசை நோக்கி பறந்து கொண்டு ஆரவாரத்தோடு எங்களை வரவேற்றது. அந்த வகையிலே இங்கே இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தினை சீரும் சிறப்புடனும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய கழக பொறுப்பாளர் தாப்பூர் மேற்கு அண்ணன் பா தனவேல் அவர்களே, கிளைக்கழக செயலாளர் நடுவலூர் அண்ணன் தூ பூராசாமி அவர்களே, மேலும் முன்னிலை வகிக்கக்கூடிய ஒன்றிய அவை தலைவர் ஜி ராஜேந்திரன் அவர்களே, ஒன்றிய துணை செயலாளர் ப ஆறுமுகம் அவர்களே, ஒன்றிய துணை செயலாளர் அபூர்வம் அருள் அவர்களே, ஒன்றிய துணை செயலாளர் மா பாண்டியன் அவர்களே, மாவட்ட பிரதிநிதி கு சாமிநாதன் அவர்களே, மாவட்ட பிரதிநிதி பு ராஜேந்திரன் அவர்களே, ஜி கே தேவேந்திரன் அவர்களே, வை முருகானந்தம் அவர்களே, செல்வி கண்ணன் அவர்களே, ரவிச்சந்திரன் அவர்களே, மு கண்ணன் அவர்களே, அத்தோடு மட்டுமில்லாமல் வாய் திறந்தால் வார்த்தைகள் விடும், அவரை தொழும் அருட்பா எழும் என்ற வகையிலே கவிதை படைக்கக்கூடிய அண்ணன் தலைமை கழக பேச்சாளர் கவிஞர் சிவமுத்துவளவன் அவர்களே, நமக்கெல்லாம் இங்கே அரியலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய மேலிட பார்வையாளராகவும் தலைமை கழக பேச்சாளராகவும் இருக்கக்கூடிய அண்ணன் முனைவர் ஸ்ரீ சபாபதி மோகன் அவர்களே, தலைமை கழக பேச்சாளராக எங்களுக்கு முன்னாடியே சிறப்புரையாக ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் இளஞ்செழியன் அவர்களே, ஒன்றிய பார்வையாளர் அண்ணன் தர்மராஜ் அவர்களே, ஐயா உங்களுக்கு எல்லாம் சரிகமப்பான ஒரு நிகழ்ச்சி தெரியும், ஜீ தமிழ்ல நடக்குது, நிறைய பசங்க பாட்டு பாடுவாங்க. அதுல திண்டிவனத்தை சார்ந்த ஒரு பெண் பாட்டு பாடினா அம்மனம் பாக்கும் அப்படிங்கிறது அந்த பொண்ணோட ஊர். அந்த குழந்தைக்கு என்ன அப்படின்னா, அவங்க வீட்டுல இருந்து பள்ளிக்கூடம் போறதுக்கு ஏறக்குறைய போயிட்டு வரணும்னா 10 கிலோமீட்டர் ஆகுது. அந்த குழந்தை அந்த சேனல்ல ஒரு பாட்டு பாடுறப்ப ஒரு கோரிக்கை வைக்கிறா, எங்க ஊருக்கு ஒரு பேருந்து வசதி ஏற்பாடு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நாங்க பள்ளிக்கூடம் போயிட்டு வர பசங்க எல்லாம் சீக்கிரமா போயிட்டு வந்து படிக்கிறதுக்கு உண்டான வழியை பார்ப்போம், இல்லைன்னா எங்களுக்கு கால் வலிக்கும், கால் வலியிலே நாங்க படுத்து தூங்கிடுறோம், அதனால எங்களுக்கு ஒரு பேருந்து வசதி செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை விடுக்கப்படுது. அங்குள்ள நடுவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு வைக்கிறாங்க. டிவிலேயே ஒளிபரப்பு ஆகுது. அந்த பொண்ணு பாடி முடிச்ச மறுவாரத்திலேயே அந்த குழந்தை கேட்டுக்கொண்டதற்கு ஏற்றாற் போல நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் சாசி சிவசங்கர் அவர்களின் மூலமாகவும் இளந்தலைவர் துணை முதல்வர் அவர்களினுடைய ஆணைக்கிணங்க அந்த அம்மனம்பாக்கத்திலே இன்றைக்கு பேருந்து வசதி ஏற்பாடு செய்து கொடுத்து ஏறக்குறைய 50 வருடங்களுக்கு மேலாக பேருந்தையே பார்க்காத அந்த கிராமம் இன்றைக்கு பேருந்தை பார்த்திருக்கின்றது என்றால் அது இந்த அரியலூர் மண்ணினுடைய அறிவா என்று முதல்வர் அழைத்தாரே அந்த அறிவா சிவசங்கரன் அவர்களாலே நிறைவேறி அந்த பிள்ளைகளுடைய படிப்புகள் எல்லாம் இன்று கனவுகள் எல்லாம் நினைவாகி இருக்கிறது. அது அந்த பெரும் புகழும் அந்த அரிமாவையே சேரும். அதை வழிநடத்திய துணை முதல்வர் அவர்களுக்கும் அந்த அரிமாவிற்கும் இந்த இடத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்வதிலே இளப்பேச்சாளர் என்ற முறையில் கர்வம் கொள்கிறேன். அக்காங்களா வேற எல்லாரும் பேசி முடிச்சுட்டாங்க. இவன் எவ்வளவு நேரம் பேசுவான்னு தெரியலையே. பாண்டியன் ஸ்டோர்ஸ் எல்லாம் வேற போய் பார்க்கணும். பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வேற என்ன ஆச்சுன்னு தெரியல, சர்டிபிகேட் வேற கேட்டுட்டு இருக்கான். மருமகளை வேற வேலைக்கு போக சொல்லிட்டு இருக்கிறான். இவன் எப்ப பேசி முடிக்கிறது, நாம போய் எப்ப அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ பாக்குறதுன்னு வேற ஆயாலாம் வேற உழுந்து சிரிக்குது. கொஞ்சம் இன்றைக்கெல்லாம் நேற்று பெய்த மழையிலே முளைத்த காளான்கள் போல முளைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்திலே அழித்து விடுவேன், ஒழித்து விடுவேன் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் ஒன்று பதிலாக நான் உரைக்க வேண்டும் என்பதை எடுத்து வைக்கிறேன். 75 ஆண்டு காலம் நிறைவடைத்து பவள விழா கண்ட ஒரு கழகம் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரே கொடி, ஒரே தலைவன், ஒரே கொள்கை, தொண்டர் கூட்டம், மக்கள் என எல்லாரும் ஒன்று திரண்டு நிற்கக்கூடிய கழகம் திராவிட முன்னேற்ற கழகம். உசுறு பெருசா உதயசூரியன் பெருசான்னு கேட்டீங்கன்னா உசுரிய மசுருக்கு சபை உதயசூரியன் தான் உசுருன்னு சொல்ற தொண்டர்களை பெற்றிருக்கக்கூடிய கழகம் திராவிட முன்னேற்ற கழகம். இதெல்லாம் தெரியாம நம்ம பேசிக்கிட்டு பிளேட தூக்கிட்டு வந்துடுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் ஆலமரத்தினை அழிப்பதற்கு பிளேடு எடுத்துட்டு வந்த கதை தான் இவங்களுடைய கதை தான். இன்னொருத்தவன் பேசுறான், மேடையில பேசுறப்ப மன்னர் ஆட்சி நடக்குது, மண்ணாங்கட்டி ஆட்சி நடக்குது.
எதை மக்களாட்சி? 9ஆம் வகுப்பு புத்தகத்துல பசங்களை கூப்பிட்டு கேட்டு பாருங்க. 9ஆம் வகுப்பு புத்தகத்துல போட்டிருக்கு, மக்களுக்காக மக்களால் மக்களே தேர்ந்தெடுக்கும் ஆட்சி மக்களாட்சி. திருவள்ளிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியிலே நின்று வென்று 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர்கள் இளம் தலைவர். இதை புரியாம மன்னராட்சி நடக்குதுன்னு பேசிக்கிட்டு இருக்கு. அதாவது பரவாயில்ல, உளுத்த வடை சுட்டு கேள்விப்பட்டிருப்போம், பருப்பு வடை சுட்டு கேள்விப்பட்டிருப்போம், கவலை வடை சுட்டு கூட கேள்விப்பட்டிருப்போம். ஒருத்தவன் ஆம வடை சுடுறாங்க. ஆம வடை போனாரா, ஆம ஓட்ட கவுத்து போட்டாங்களா, அதுல கடல்ல பயணம் செஞ்சாங்களா? ஐயோயோ, அவங்க உருட்டு இருக்கு, இந்த உலகமே ஆடிடும். அது பத்தாதுன்னு இப்ப புதுசா AK-47 துப்பாக்கி கேள்விப்பட்டது போல AK-74 துப்பாக்கி அவர் தான் இந்தியாவில முதலா சுட்டாராம். அவர் சுடுற சுடுலாம் இந்த சூரியனுக்கே சூடு தாங்காம ஓடிடும் போல இருக்கு, அப்படி சுட்டு இருக்காரு. வரலாறுகளை பேச வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஆனா இன்னொருத்தவர் சொல்றாரு, எனக்கு வரலாறு எல்லாம் பேச தெரியாது, நான் அவர்களே இவர்களே எல்லாம் பேச மாட்டேன் அப்படி. இந்த அவர்களே இவர்களே அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன தெரியுமா? 1952 ராஜாஜி அவர்கள் குலக்கல்வி தொழில் முறையை இங்கே அறிமுகம் செய்கிறார். 1953 54 பள்ளிக்கூடங்கள்லாம் மூடிட்டு போய் குலக்கல்வியை கட்டுக்கோ, 3 மணி நேரம் நீ படிச்சா போதும், செருப்பு தைக்கிறதா உங்க அப்பாட்ட போய் செருப்பு தைக்க கத்துக்கோன்னா, பானை செய்ய தெரிஞ்சா போய் பானை செய்ய கத்துக்கோ அப்படின்னா. ராஜாஜி அவர்கள் இப்படி குலக்கல்வி முறையை அறிமுகம் செய்த போது முத்தமிழறிஞரும் பெரியாரும் அண்ணாவும் நாடாளுமன்ற உறுப்பினர்